கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த அருமையான பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஒரு அருமையான கட்டவிழ்க்கும் ஜெபத்தில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணி அளவில் நடக்கிற ஜெபத்தில் பங்கு பெற்று பரிசுத்த ஆவியின் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஏராளமான தேவச்சனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வேதனையில் இருந்தாலும் சரி, உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள காயங்களை பார்த்து விசாரிக்க ஒரு தகப்பன் உண்டு. இவ்வளவு நாள் அவர் ஆண்டவராகவும் மதிப்பு கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வமாகவும் நீங்கள் ஆராதித்து வந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அவரை அறியாதவர்களாக இருக்கலாம், புதிய நபராக இருக்கலாம், ஆண்டவராக இயேசு குறித்து பெரிய ஞானம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, God is inviting you. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. உங்கள் சூழ்நிலை மாறப்போகுது. ஒரு ஊழியக்காரனாக, தேவனுடைய ஒரு சேவகனாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன். உங்கள் லைஃப் மாறப்போகுது. உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. நீங்கள் பட்ட பாடுக்கு ஒரு முடிவு வருகிறது. உங்கள் வேதனைக்கு ஒரு முடிவு வருகிறதுன்னு இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை தேவச்சனம் அப்பா சமூகத்தில் உங்கள் இருதயத்தை விட்டு கொடுப்பீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை கொடுப்பீங்க? ரொம்ப கண்ணீர் இருக்கலாம், ரொம்ப வேதனையில் இருக்கலாம், மருத்துவமனையில் இருக்கலாம், சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கலாம். உங்கள் ஆத்துமா நேசரோடு ஒரு சின்ன பயணம், a small travel with your savior. கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறது, அப்பா கூட ஒரு பயணம் செல்றது போல. தேவச்சனமே, உன் கவலையை இந்த நாட்டின் இளவரசனோடு பேசுகிறதற்கு உனக்கு ஒரு 5 நிமிஷம் தாராங்கன்னா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். இதே போல தான் தேவச்சனமே, இன்னைக்கு வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர்கிட்ட உனக்கு பேசுகிறதுக்கு நேரம் கிடைத்திருக்கு. அந்த நேரத்தை நீ எவ்வளோ மகிமையாக பார்க்குறியோ, அந்த நேரம் உனக்கு அவ்வளோ மகிமையான ரிப்பீட்டு தரும், மாற்றங்களை தரும். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்க வந்துட்டு சோர்வாக இருப்பாங்க. நீங்கள் யாருக்கு பாதத்தில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் எப்பேற்பட்ட தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்கன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணும் பொழுது, நீங்கள் அதை உணரும் பொழுது உங்கள் வாழ்க்கை தானாக மாறும். ஒரு தேவ மனிதன் சொன்னார், நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீங்கன்னு நீங்கள் அதை அறிந்து கொள்ளுகிற நாள் வரும் பொழுது உங்கள் ஊழியம் மாறும்னு சொன்னார். ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிற தேவச்சனமே, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கலாம். உங்கள் கண்ணை திறந்து, உங்கள் உள்ளத்தை திறந்து நீங்கள் ஆராதிக்கிறவர் யார் என்பதை காண்பித்தால் நீங்கள் தான் முதல் சாட்சியாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இன்னைக்கு அந்த சாட்சியாக மாறக்கூடிய நேரம் வந்திருக்குது. ஆவியானவர் உங்களை சாட்சியாக மாற்றுகிற நேரம் வந்திருக்குது. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நான் பிரச்சனையை பார்க்க வரல. பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்ல வந்திருக்கிறேன். விசுவாசம் உள்ள தேவச்சனங்கள், ஆவியில ஏற்றுக்கொள்ளுகிற தேவச்சனங்கள் இருப்பார்கள் என்றால் ஆசீர்வாதமாக இருக்குமே, சந்தோஷமாக இருக்குமே. எத்தனை தேவச்சன ஆசீர்வாதமான தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க? 1000 பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கிறது. 100 துணையான உண்மை. எப்படி பிரச்சனை இருக்கிறது 1000 மடங்கு உண்மையோ, அதை காட்டிலும் 10,000 மடங்கு உண்மை. அந்த பிரச்சனைகள் மத்தியில் எனக்கு ஒரு கர்த்தர் உண்டு, என்னை பாதுகாக்க ஒரு அடைக்கலம் உண்டுன்னு சொல்லுகிறது நிதர்சனமான உண்மை தேவச்சனமே. இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. எந்த இடத்துல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது, உங்க வீட்டை நோக்கி வருகிறது, உங்கள் குடும்பத்தை நோக்கி வருகிறது. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க கரம் யார்ட்டையும் போய் ஏந்தாது. உங்க கரத்தை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் இதை சொன்ன நாட்கள்ல நான் ஆச்சரியப்பட்டேன். என் வாழ்க்கை இப்படி மாறுமா ஆண்டவரேன்னு கேட்டேன். கர்த்தர் சொன்னதுதான். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து ஆவியானவர் பேசுகிற விஷயம், உங்க கரத்துல கர்த்தர் என்ன தேவையோ அதை தந்து கனப்படுத்துவார். ஏதோ ஒண்ணு இல்லாம வேதனையோடு இருக்கிறீங்கல்ல, அந்த வேதனையை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துட்டு அப்பா சமூகத்துல மனசு திறந்து ஆராதிச்சு பாருங்க. மனசை திறந்து பேசி பாருங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் என்ன செய்ய போறார்னு கர்த்தர் உங்க உள் மனசுல பேச ஆரம்பிப்பார். அந்த சத்தம் வந்ததிலிருந்து உங்க கவலை எங்க போகுனே தெரியாது. கர்த்தர் என்ன செய்ய போறார்னு உங்க மனதில் இன்னைக்கு பேசுவாரு. சொப்பனத்தில் பேச போறார் நான் சொல்லல. இந்த
ஆராதனை வேளையிலே நீங்க முழு மனசு ஆராதிப்பீங்கன்னா உங்க பிரச்சனை பாரங்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டு கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்து பாருங்க. இப்பொழுது இந்த ஆராதனை முடியும் பொழுது God will speak strength to you. கர்த்தர் உங்க இருதயத்துல பலனாக பேசுவாரு, பலனை பேசுவாரு. என்ன நடக்க போதுன்னு பேசுவாரு. என்ன நடக்கும், நீ தள்ளாடுவது இல்லை, நீ எழும்புவ. உன் குடும்பத்துல இருந்து எழுப்புதல் வீரர்கள் எழும்புவார்கள். நீ படுகிற பாடு வீணாகவில்லை என்று ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பேசி உங்களை எழும்பி நிற்க பண்ணுவாரு. ஒரு காண்டா மிருகத்தின் பலன் வரும், ஒரு சிங்கத்துக்கு ஒப்பனையான கர்ச்சிப்பு வரும். பணம் இருக்கிறதுனால நீங்க கர்ச்சிக்க போறது இல்ல, பட்டம் படிப்பு இருக்கிறதுனால அல்ல, பெரிய பதவி இருக்கிறதுனால அல்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை சிரிக்க பண்ணுவாரு. ஒரு சிங்கத்தின் சிரிப்பு இன்னைக்கு உங்க வீட்டுல வரணும். அது பண பெருமையினாலேயோ பணம் இருக்கிறதுனாலயோ அதிசயம் நடந்ததுனாலயோ அல்ல. எத்தனை தேவ ஜனத்தின் வீட்டுல என் தேவன் என் கூட இருக்கிறார்னு ஒரு கர்ச்சிப்பு வரும், ஒரு சிரிப்பு எத்தனை பேருக்கு வரும்? தேவன் என் கூட இருக்கிறார்னு ஒரு சிரிப்பு வரும்னா அந்த சிரிப்பை கண்டுதான், அந்த வெற்றியை கண்டுதான் பிசாசு பயப்படும் போது தேவ ஜனமே அந்த சிரிப்பையும் அந்த மகிமையை இன்னைக்கு உங்க வீட்டுல கொண்டு வாங்க. பணம் இருக்கிறதுனால வந்த சிரிப்பு அல்ல, பட்டம் இருக்கிறதுனால வந்த சிரிப்பு அல்ல, எல்லா காரியம் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுனால ஒரு சிரிப்பு அல்ல. இன்னைக்கு உங்க முகத்துல வரப்போற சிரிப்பு பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு, வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வன் என் கூட இருக்கிறாருன்னு ஒரு சிரிப்பு வருமா? எலியாவை கேட்டு பாருங்கள். அந்த மனிதன் சொல்லுவார், என் கூட எல்லாம் இருந்ததுனால அல்ல, நான் ஒரு சீரும் சிங்கமா இருந்ததுக்கு காரணம் என் கூட ஆஸ்தி அந்தஸ்து இருந்ததுனால அல்ல, எனக்கு இத்தனை ஏக்கர் இருந்ததுனால அல்ல, இத்தனை கோடி இருந்ததுனால அல்ல, எனக்கு படைபலன் இருந்ததுனால அல்ல. படைகளின் ஆண்டவர் இருந்தாரு, ஏக்கர்களை படைத்தவர், சிங்காசனங்களை படைத்தவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர் யார் என்பதை நான் கண்டேன். அவருக்கு முன்னாடி நான் அனுதினமும் நின்றேன், அவருடைய சத்தத்தை கேட்டேன். புயலிலும் வேகமான சத்தத்தை கேட்டேன், மின்னலிலும் வேகமானவருடைய சத்தத்தை கேட்டேன், மின்னலை படைத்தவருடைய சத்தத்தை கேட்டேன், வான மண்டலங்களை படைத்தவருடைய சத்தத்தை கேட்டேன், பூமியும் சர்வ சிருஷ்டியும் படைத்தவருடைய சத்தத்தை கேட்டதனால நான் தைரியமா இருந்தேன், நான் சிங்கத்தை போல் கர்ஜித்தேன். எத்தனை தேவஜனம் இன்னைக்கு கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு வீரும் தேவ பலனை நீங்க அனுபவிக்கணும். தேவ ஜனமே உங்க வாழ்க்கை தேவ பலனுக்குள்ள இருக்குது. தேவ பலன் என்பது தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்பும் பொழுது பணத்தினால கொடுக்க முடியாத சந்தோஷம், உலகத்தினால கொடுக்க முடியாத அந்த சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்பிட்டுனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துட்டு, அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துட்டு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? தேவ ஜனமே, நீ ஆண்டவருடைய பிள்ளையா, நீ தேவ ஜனமா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உங்க பிரச்சனைக்கு முடிவு வந்துட்டு நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? The peace which come in your heart, peace which surpasses everything. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்க இருதயத்துல கொடுக்கிற அந்த சமாதானம் தான் நீங்க பிரச்சனைக்கு முடிவு வந்துட்டுன்னு கண்டுபிடிக்கிற அறிகுறி. எத்தனை பேருடைய உள்ளத்தில் இன்னைக்கு அந்த சமாதானம் இறங்க விட்டு கொடுப்பீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை முழுமனதாக ஆராதிக்க உங்களை விட்டு கொடுப்பீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்ப போறாரு. அலட்சியமாக இருந்துடாதீங்க, கவனக்குறைவா இருந்துடாதீங்க. பவுல் அப்போஸ்தலன் பேசும் பொழுது ஒரு மனிதன் தூங்கினா, கவனக்குறைவா மாறினா, அசதியா இருந்தான். நான் நினைக்கிறது உண்மைனா அந்த மனிதன் வசனத்தை சிந்தனையினால் கேட்டுட்டே இருந்தான். இருதயத்தில் கேட்காம இருந்திருப்பான். வசனம் இருதயத்துக்கு போகாததுனால பேசினது பவுலா இருந்தா கூட, பவுல் மூலமாக ஆவியானவரை பேசியிருந்தால் கூட தூக்கம் வந்தது. தேவச்சனமே, ஆவியானவர் உன்கிட்ட பேசும் பொழுது தூக்கம் வரும், வெளியே இருந்து ஃபோன் கால்ஸ் வரும், டிஸ்டர்பன்ஸ் வரும், என்னைக்கும் வராத நண்பர்கள் வருவாங்க. எல்லாரையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பிறகு அவங்கள எப்போனாலும் பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் எப்பொழுது ஏழைகள் இருக்கிறாங்க, எப்போனாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நான் இந்த பூமியில் வாழும் பொழுது மட்டும்தான் நீங்கள் எனக்கு கொடுக்க முடியும். என்னதான் நீங்கள் காணிக்க அநேகருக்கு கொடுத்துருந்தாலும், இயேசு உலகத்தில்
உலகத்தில் நேரடியாக வாழும் பொழுது ஒரு சகோதரி போய் இயேசுனுடைய பாதத்தில் வெளியேறப்பட்ட நல்ல தைலத்தை கொட்டும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம். சொன்னது 100% கரெக்டு தான். ஆனால் 1000 ஏழைகள் உன் கண்ணு முன்னாடி இருக்கும் பொழுது எத்தனையோ முறை பார்த்துட்டு பார்க்காத போகிறது போல உள்ள உலகத்தில் தான் அந்த மனிதர்கள் வாழ்ந்தாங்க. எத்தனையோ ஏழைகளுக்கு அவங்க கொடுக்காம தான் இருந்தாங்க. ஆனால் இயேசுவுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு கற்பனையான நல்ல எண்ணம் வந்துச்சு. ஒருவேளை அந்த காசு அவன் கையில் இருந்தால் கூட அதை ஏழைக்கு கொடுத்துருக்க மாட்டான். சும்மா ஒரு கதையை கட்டுனா அது தரையில் போனதுனால அந்த விலையேற பெற்ற எண்ணெய் தரையில் போன உடனே அங்கே நின்னவர்களுக்கு பண ஆசை இருந்திருக்கு. ஐயோ இதை கீழே கொட்டிட்டானே, எனக்கு தராமல் போயிட்டானேன்னு சொல்ல வேண்டியதை அதை மாய்மாலமாக சொல்கிறாங்க. அதை ஒரு ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே. உள்ளத்தை அறிந்த ஆண்டவர் சொல்கிறாரு, ஏழைகள் எப்பொழுதும் உன்கிட்ட தானே இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமான்னு சொல்கிறாரு, எத்தனை முறை உன் கையில் காசு இருக்கும்போது நீ ஏழைக்கு கொடுக்காம போன, இன்னைக்கு இந்த காசு உன் கையில் வந்தவனும் கொடுத்துருவியான்னு மறைமுகமாக கேட்குறாரு. ஆமீன். இதை உணர்ந்திருப்பார்கள் சீசர்கள். அதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறாரு, ஏழைகள் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கிறாங்க, ஆனால் நான் இன்னைக்கு மட்டும்தான் இருக்கிறேன். இந்த நாட்கள் முடிந்த பிறகு நான் உயிர் தெழுந்த கிறிஸ்துவா பிதாவின் வலது பரிசத்தில் பேருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட என்னை பார்க்க முடியாது. ஒவ்வொரு முறை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆவியும் ஜீவனுமா உங்கள் மத்தியில் வெளிப்படுவேனே தவிர என்னை தொட்டு பார்க்க முடியாது, என் கையில் கொடுக்க முடியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. இந்த அருமையான நேரத்தை விட்டுறாதீங்க. இந்த அருமையான பிரசன்ன நிறைஞ்ச நேரத்தை விட்டுறாதீங்க. தேவன் தருகிற பலத்தின் வார்த்தையை விட்டுறாதீங்க. தேவன் இந்த நேரத்தில் ஆவியாக இறங்கி கொண்டு இருக்கிறாரு. இந்த நேரம் எப்பவும் வருமானு கேட்டா ஐ கேனாட் சே இட் வில் கம் அகேன். எனக்கு தெரியாது. இந்த அபிஷேகம் நிறைந்த நேரம், இந்த மகிமையான நேரம், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற நேரம் திரும்பியும் வரும்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை தேவஜனமே இதுதான் ஆண்டவருடைய வருகையின் நேரமாக இருக்கும் என்றால் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கைவிடப்படும் பொழுது தேவஜனமே இப்படி ஒரு ஆராதனை நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அதனால தேவஜனங்கள் ஒவ்வொரு பேரும் கரிசனையாக ஆவியில நிரம்ப ஆயத்தப்படுங்க. தேவ ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்க பாரத்தை எல்லாம் உங்க போராட்டத்தை எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு தேவனுடைய பிரசன்னத்தினால நிரம்ப எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுக்கு உங்கள் நேரத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவ, உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றுகிறவ, வானத்தையும் பூமியும் படைத்த சிங்காசனங்களை படைத்த உன்னதமான ஆண்டவர் உங்கள் கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த தேவாதி தேவன் பேசுகிறார். அதனால தேவஜனமே இன்னைக்கு ஃபோன் கால்ஸ்னால டைவர்ட் ஆகாதீங்க. இந்த ஆராதனையில் பங்கு பெற தேவஜனமே சொந்தக்காரங்களை எப்பனாலும் பார்த்துக்கலாம், நண்பர்களை எப்பனாலும் பார்த்துக்கலாம். ஆனால் உங்களை தொடுற தேவ பிரசனம், உங்களை மாட்டுகிற தேவ பிரசனம் வந்திருக்கிற இந்த நேரத்தில் அலட்சியமாகவோ கவனக்குறைவாகவோ இருக்காதீங்க தேவஜனமே. அந்த ஐத்திக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது தூங்கும் பொழுது கீழே விழுந்து மரித்து போனான். சில நேரம் நம்ம தூங்கும் பொழுது சிலதை இழந்துருவோம் தேவஜனமே. நம்ம ஆவியில வெளிப்பார்ப்போம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் உயர்த்துவோம். இதை பயபக்தியோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை இந்த 100 நாள் ஜெபத்தில் இணைச்சிருக்கிறார்னா அவர் ஒரு பெரிய திட்டத்தோடு இணைச்சிருக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும். இந்த 100 நாள் ஜெபத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற தேவஜனமே நீங்க சாதாரணமான நபர் அல்ல. இன்னைக்கு வேணா நீங்க சாதாரணமா இருக்கலாம். இந்த உலகத்துல அற்பமா எண்ணப்படுகிற எந்த நபரையோ அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா அற்பமான ஆரம்பத்தை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவராகிய இயேசு. அதனால ஆண்டவராகிய இயேசு அற்பமான ஆரம்பத்தை ஆசீர்வதிக்கிறார்னா அற்பமான எதையுமே ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ அற்பமா நினைக்க கூடாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை அற்பமா இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்தை நான் ஆசீர்வாதமா மாத்துவேன். அதனால உன்னை நீ அற்பமா நினைக்காத. இன்னைக்கு உன் சூழ்நிலை இப்படி இருக்கிறத கண்டு நீ வெட்கப்படாத. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார். எலும்பு சீயோனே என்று சொல்லுகிறார். எலும்பு மகனேன்னு சொல்லுகிறார். எலும்பு மகளேன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை நாள் சோர்ந்து போயிருப்ப, எத்தனை நாள் மனம் தளர்ந்திருப்ப, எத்தனை நாள் பயத்தில் இருப்ப. அந்த பாவம் உன்னை துரத்துதுன்னா அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சிங்கமா கர்த்தர் உன்னை மாற்றுவார். அந்த பிரச்சனை உன்னை துரத்துதுன்னா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தாவீதாய் மாற்றுவார். கடல் அலைகளை போல பிரச்சனை வருகிறதா, சோதனைகள் வருகிறதா, கடல் மேல நடந்தவர் உனக்குள்ள இறங்குவார். அந்த போராட்டங்களை அதட்ட உதவி செய்வார். கடல் அலைகள் மேல நடக்க உதவி செய்வார். எத்தனை தேவச்சனம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தெய்வ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி கொண்டு இருக்கு. கர்த்தர் உங்களை பலப்படுத்த சித்தமா இருக்கிறாரு.
எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் உயர்த்துவோமா? இருக்கிற இடத்துல தெய்வ பிரசன்னம் ஊட்டப்படுகிறது, தெய்வ மகிமை ஊட்டப்படுகிறது. உங்கள் விசுவாசத்தை வளர்த்துக்கோங்க. உங்கள் விசுவாசத்தினுடைய ரேஞ்சு கூட கூட அற்புதத்தின் ரேஞ்சு மாறும். உங்கள் அன்பின் லெவல் கூட கூட அதிசயத்தை பார்ப்பீங்க. உங்கள் மனம் திரும்புதல் கூட கூட மாற்றங்களை பார்ப்பீங்க. தெய்வச்சனமே பயன்படுத்துங்க. இந்த ஆராதனையில் உங்கள் உள்ளத்தை உடைத்து ஊற்றுங்க. கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய, கர்த்தர் சமூகத்தில் திரும்பி வாங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து அப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூரா வைப்போல என் மேல் வந்த மதிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூரா என் மேல் வந்த மதிடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, அந்த ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூரா வைப்போல என் மேல் வந்த மதிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூரா வைப்போல என் மேல் வந்த மதிடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. கேட்போமா? அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூரா வைப்போல என் மேல் வந்த மந்திடும். அந்த விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூரா ஓ என் மேல் வந்த மந்திடும். குறைகளை நீக்குகிறவ, பிரச்சனைகளை மாற்றுகிறவ. அநேகர் வேதனையோடு இருக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட சகோதரனை நான் பார்க்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஃபினான்சியலாக ரொம்ப பிரேக் ஆகி உங்கள் பர்ஸில் 500 ரூபா மட்டும்தான் இருக்குது. வேற எக்ஸ்ட்ரா பணம் தேவை, ஆனால் காசே இல்லாமல் இதை எப்படி கெட்டுவேன் கண்ணீரோடு இருக்கிறீங்க. இதே போல் ஆயிரக்கணக்கான மக்கள் வேதனையில் தான் இருக்கிறாங்க. ஆண்டு சொல்லுகிறார், அந்த வேதனை உன்னை அப்பாவை விட்டு பிரிச்சிடக்கூடாது. அது நீ போற பாதை. உன் பாதையில ஏற்றம் இறக்கம் இருக்கும். உன் சுவாசம் கூட பாரு, உள்ள இழுக்கிற வெளியே விடுகிற ஒரு ஏத்தம் இறக்கம் இருக்கும். கர்த்தர் உன்னை நன்மைக்காக தான் அந்த பாடல வச்சிருக்கிறார். அதுல கூட தேவனுடைய மகிமை வெளிப்பட போது. தேவச்சனமே, உன் பிரச்சனையில தேவ மகிமை வெளிப்பட போது. அருமையான சகோதரனே, பினான்சியலா பிரேக் ஆயிட்டேன்னு கவலைப்படாத. இந்த ஆராதனையில இணைந்து பாடு. அருமையான சகோதரனே, சகோதரியே, இணைந்து பாடு. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருகிறது. அந்த ஃபினான்சியல் ப்ராப்ளம், அந்த பொருளாதார விஷயத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தரப்போகிறா. இந்த ஆவியானவர் உனக்காக கிரியை செய்ய போகிறாரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? முழங்காலை முடக்கியது முழங்கால லெவல்ல, என் முழங்காலை முடக்கியது முழங்கால லெவல்ல, நீச்சலால வேண்டுமே இழுத்து செல்லோ என்னை, நான் நீச்சலால வேண்டுமே இழுத்து செல்லோ என்னையே. விண்ணக ஓ என்னை நோக்கி வீசிடும், என்
வெண்பூராவை போல என்மேல் வந்த. ஒவ்வொரு வரியும் பாட பாட தேவச்சனை இணைந்து விசுவாசித்து அப்படியே கன்ஃபஸ் பண்ணுங்க. உங்க இருதயத்தில் விசுவாசிங்க, வாயினால் அறிக்கை செய்யுங்க. எவ்வளோ மாற்றம் வருதுன்னு பாருங்க. இது ஒரு பயங்கரமான ஆராதனை, தெய்வ பிரசன்னம் நிரப்புகிற ஆராதனை. சிந்தனையை சிதற விடாம ஒரு ஓரமா இருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கும். உங்க குடும்பத்தையே தெய்வ பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வருகிற, அண்டர் அரெஸ்ட் பண்ணுகிற ஒரு பயங்கரமான தெய்வ பிரசன்னம் இறங்குற ஒரு நேரம். விட்டுறாதீங்க. ஒவ்வொரு வரிய பாட பாட இணைந்து ஜெபிங்க. தெய்வ பிரசன்னம் உங்களை மூடும். வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும், அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. நான் பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். ஒரு அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. எத்தனை பேர் கேட்குறீங்க அப்பாவை பார்த்து? ஒரு அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. ஓ என்னாலும் கேளுங்க கேளுங்க, அப்பா நிரம்பி வழிய பண்றாரு. உங்க பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்றாரு. உங்க சரச ஒருவர் தொட்டு கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் ஒரு சிஸ்டரை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். அவங்கள ஆண்டவரை புதிதாக அறிந்திருக்கிறாங்க. ஆண்டவரை குறித்து தெரியும். ஆனா தேவ பிரசன்னத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஜெபிக்கிறதுக்கு அவங்க முட்டு போட்டு ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்க ஜெப நிலையில கர்த்தர் அவங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். தெய்வ பிரசன்னம் பயங்கரமா நிரப்பி கொண்டு இருக்கு. அருமையான சகோதரி, God is anointing you. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. ராபா லாசோக்ரோ லீமா ராகாதா ராபா. அருமையான சகோதரனே, கர்த்தரோட அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாசன் சொல்லுகிற ஒரு சகோதரனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ள ஒரு அபிஷேகத்தை லோகேசன் சொல்லுகிற ஒரு சகோதரனை கர்த்தர் தொடுகிறார். லீகா ராபா ஷாதா லாபா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார் தொடுகிறார் தொடுகிறார். தேவ பலனை பெற்றுக்கொள், தேவ பலனை பெற்றுக்கொள். டெரிக்னு சொல்லுகிற ஒரு சகோதரனை கர்த்தர் தொடுகிறார். ரீபா தாரா பாஷா தாராபா. தீபான்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். ரீபா லா தூடாபா ராஷதானா ரபா. லியாந்தாடாபா ருக்மணின்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை தொட்டு கொண்டு இருக்கிறார். தெய்வ பிரசன்னம் அபிர்விதமா இறங்குகிறது. தேவ ஆவியானவர் தொடுகிறார். லீகா ராபா சியாத்தரபா லியாந்தரபா. வல்லமை இறங்கி தொடுகிறது. ஒவ்வொரு வேரை தொடுகிறது. நீங்க எந்த தேசத்தில் இருக்கலாம், எந்த பகுதியில் இருக்கலாம், கர்த்தர் தொடுகிறார். ஒவ்வொரு வேரை தொட்டு கொண்டு இருக்கிறார். பலமாய் நிரப்புகிறார். Please give yourself to the anointing of the Holy Spirit. Yield yourself to the Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியே, ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவான ஆவியே, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின சிருஷ்டிகரே, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின தெய்வமே, ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியே. எத்தனை பேர் சொல்வீங்க?
ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவான ஆவியே, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின சிருஷ்டிகரே, ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின தெய்வமே, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூரா வை போல என் மேல் வந்த மறந்திடும், விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூரா வை போல என் மேல் வந்த மறந்திடும். தேவச்சனமே, உன் பிரச்சனையில கத்தர் தலையிடுகிறார். நாவில பார்க்கிற தேவச்சனமே, உன் வாழ்க்கைய கத்தர் கண்ட்ரோல் எடுக்கிறார். தேவச்சனமே, ஒரு படகை ஓட்ட தெரியாத ஒரு நபர் ஓட்டும் பொழுது அது எங்கேயாவது திசை மாறும். ஆனா அதை ஓட்ட தெரிந்தவங்க வரும் பொழுது அந்த படகு அருமையா போகும். இதே போலதான் ஒரு காரை ஓட்ட தெரியாதவங்க ஓட்டும் பொழுது தள்ளாடுவாங்க. ஆனா கத்தர் உங்க கூட இருக்கும் பொழுது உங்க லைஃபை கூட ஓட்ட தெரியாத லெவல்ல ஓட முடியாத லெவல்ல இருக்கிற அந்த லைஃப்ல கத்தருடைய கரம் உங்க ஸ்டியரிங்ல வருது, உங்க ஆக்சிலேட்டர்ல வருது. இனி கத்தர் கண்ட்ரோல்ல இருப்பாரு. தேவ ஜனமே, புயல் அடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலுக்குள்ள ஆடி சீசர்கள் எல்லாரும் பயந்தாங்க. இயேசு நித்திரையா இருந்தாரு. அந்த சீசர்களால புயலை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ சிருஷ்டிகர் வாராரு. இப்போ படைத்தவர் எழும்பி நிற்கிறாரு. படைத்தவரை பார்த்த உடனே புயல் தலை வணங்குது. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? படைத்தவரை பார்த்த உடனே சிருஷ்டியாகிய புயல் தலை வணங்கினது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கையில அடங்காத புயல் அடங்க போது, மாறாத போராட்டம் மாறப்போது. ஏன்னா இப்போ கண்ட்ரோல்ல இருக்கிறது கத்தர். நீ விட்டு கொடு தேவச்சனமே, உனக்காக யுத்தம் பண்ண போறது கத்தர். நீ விட்டு கொடுக்காத வரைக்கும் தான் நீ போராடி கொண்டு இருப்ப. இப்போ உனக்காக போராட ஒருவர் வந்திருக்கிறாரு. அவர் கையில உன் பிரச்சனையை விட்டு கொடு. அந்த திருமணத்தை குறித்து பயப்படாத, குழந்தை இல்லைன்னு பயப்படாத, உன் வீட்டுல போராட்டம் பயப்படாத, பில்லி சூனியத்தை பார்த்து பயப்படாதன்னு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அந்த இன்டர்வியூல எப்படி பாஸ் ஆகுவேன், எப்படி வேலை கிடைக்கும், எப்படி என் பிள்ளைகள் வெளிநாட்டில் செட்டில் ஆவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை அழுத்தி கொண்டு இருக்கு. ஆவியானவர் சொல்லுகிறார், அதை கத்தருடைய கரத்துல விட்டு கொடுத்துருங்க. கத்தர் பார்த்துக் கொள்வா. கத்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். காலம் மாறுகிறது. உங்க கையில உள்ள காரியம் கத்தர் கையில போது. உங்களால முடியாததை கத்தர் சாதிக்க போறாரு. எதெல்லாம் உங்க கை மீறி போனதோ அதெல்லாம் கத்தர் கை மீறி போகல. கத்தர் மாற்றங்களை தர விரும்புகிறார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? சிம்சோன் மேல் பலமாக இறங்கி வந்த ஆவியே, எல்லாரும் சொல்லுவோம். சிம்சோன் மேல் பலமாக இறங்கி வந்த ஆவியே, சிம்சோன் மேல் பலமாக இறங்கி வந்த ஆவியே, சிம்சோன் மேல் பலமாக, சொல்லுங்க பலமாக இறங்கி வந்த ஆவியே, சீரும் சிங்கத்தை கிழித்தெறிந்த பரிசுத்த ஆவியே. எத்தனை பேர் சேர்ந்து சொல்ல போறீங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சிம்சோன் மேல் பலமாக இறங்கி வந்த ஆவியே, ஓ சிம்சோன் மேல் பலமாக இறங்கி வந்த ஆவியே, சிறும் சிங்கத்தையும் கிழித்தெறிந்த பரிசுத்த ஆவியே, சீரும் சிங்கத்தையும் கிழித்தெறிய பலன் கொடுத்த ஆவியே, சிம்சோன் மேல் பலமாக இறங்கி வந்த ஆவியே, சிம்சோன் மேல் பலமாக இறங்கி வந்த ஆவியே, சிறு சிங்கத்தையும் கிழித்தெறிந்த பரிசுத்த ஆவியே, சிறும் சிங்கத்தையும் கிழித்தெறிய பலன் கொடுத்த ஆவியே, சிறும் சிங்கத்தையும் கிழித்தெறிந்த பரிசுத்த ஆவியே, சிறும் சிங்கத்தையும் கிழித்தெறிய பலன் கொடுத்த ஆவியே, நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூரா வை போல என் மேல் வந்த மறந்திடும், விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூரா வை போல என் மேல் வந்த மறந்திடும்.
எலியாவை பரலோகம் கொண்டு சென்ற தெய்வமே, ஓ எலியாவை பரலோகம் கொண்டு சென்ற தெய்வமே, எலிசாவை பயங்கரமா பயன்படுத்திய தெய்வமே, எலிசாவை பயங்கரமாக பயன்படுத்திய தெய்வமே, எலிசாவை பயங்கரமா. உங்க கூட யாரும் இல்லைன்னு கவலையில இருக்கிறீங்களா? அன்னைக்கு எலிசா அப்படிதான் இருந்திருப்பாரு. கூட இருந்த எலியா இப்ப அக்கினி ரதத்துல போயிட்டாரு. இப்ப நான் என்ன ஆண்டவரே செய்யணும் கையை விரித்திருக்கும் பொழுது விரிக்கப்பட்ட ஒன்றுமில்லாத அந்த கரத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கினது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க கையில இறங்குது. எத்தனை பேர் கைகளை திறந்த வண்ணமாக ஒண்ணு இல்லைன்னு இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறீங்கல்ல, அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? தெய்வ பிரசன்னத்தை உங்க கையில கடத்தி விடுகிறாரு. அநேகருடைய கரங்கள்ல தெய்வ பிரசன்னம் இறங்குது. இத்தனை நாள் நீங்க செய்தது வாய்க்காமல் போனதா? செய்த காரியம் எல்லாம் வாய்க்காமல் போனதுல இன்னைக்கு கர்த்தர் உங்க விரல்களை உங்க கைகளை யுத்தத்துக்கு பழகுவித்து வெண்கல வில்லுகளை முறிக்கத்தக்கதான அபிஷேகத்தை வைக்கிறாரு. வில்லி சூனியங்கள் உடையும், இருளின் ஆவிகள் ஓடும், பயங்கரங்கள் மாறும். உங்க கை தொடுகிற இடத்துல அற்புதம் நடக்கும். அந்த எலிசாவுடைய கையில ஒரு அருமையான சால்வை வந்தது. அந்த சால்வையை தொடும் பொழுது அந்த சால்வைக்குள்ள இரட்டத்தனையான கிருபை இருந்தது. இன்னைக்கு இரட்டத்தனையான கிருபை உங்க மேல வருது. தேவஜனமே, எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? கர்த்தர் உங்களுக்குள்ள சில அபிஷேகத்தை போடுகிறார். இந்த 100 நாள் ஜெபம் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஒருவேளை நீங்க துள்ளி கீழே விழாம இருக்கலாம், உங்களை நிரப்புனது போல இல்லாமல் இருக்கலாம், ஆனா உங்க உள்ளத்துல ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது உங்களால உணர முடிகிறது அல்லவா? அதுதான் அபிஷேகம் உங்க உள்ளத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கு. இந்த அபிஷேகம் கிரியை செய்யும். உங்களை சும்மா இருக்க விடாது. இரவும் பகலும் ஜெபிக்க வைக்கும். கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்ய வைக்கும். உங்க இருதயத்தை கர்த்தருக்காக துடிக்க வைக்கும். அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கு. தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் கொஞ்ச நேரம் கூட ஆராதிக்க வச்சாலும், கொஞ்ச நேரம் ஆராதனையில ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒரு விசேஷமான டச், ஒரு என்கவுண்டர் கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆவியில பார்க்கிற அநேகருடைய விரல்ல தெய்வ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கு. எலிசா மேல இறங்கின தெய்வ பிரசன்னம் இன்னைக்கு நீங்க தனிமையா இருக்கிறத கண்டுட்டு, ஏதோ ஒரு விதத்துல உடைக்கப்பட்டு இருக்கிறத கண்டுட்டு உங்க கை ஆசீர்வாதமா மாத்துது. இனி நீங்க தொடுறது ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அப்படியே இணைந்து சொல்லுங்களேன். மேலறையில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியே, மேலறையில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா தேவஜனமே? அன்னைக்கு அந்த 120 பேர் இருந்த அந்த அருமையான மேலறையில இறங்கி வந்த ஆவியானவர் இன்னைக்கு நீங்க இருக்கிற கிராமத்துல, நீங்க இருக்கிற சிட்டில, டவுன்ல, வேற தேசத்துல, எந்த ஊர்ல இருந்து பார்த்தாலும் இறங்கி வருகிறார். உங்க வீட்டுக்கு மேல இறங்கி வருகிறார். ஒரு தெய்வ பிரசன்னம் இறங்கி வருது. அருமையான தெய்வ ஜனமே, உன் மேல இறங்கி வருகிறார். அவருடைய ஆவியானவர், உன்னதத்தின் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். அவருடைய பிரசன்னம் உங்க மேல நிழலிடுது. ஓ, எத்தனையோ நாள் பிரெக்னன்ட் ஆகாத தேவ ஜனங்கள், ஒரு அபிஷேகம் உங்களை தொட்டு கொண்டு இருக்கு. வியாதிகள் மேல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கு. வியாதிகளை பிடுங்கி எறிகிறார். அநேகருடைய கட்டுகள் உடைந்து கொண்டிருக்கிற நேரம் உற்சாகத்தோடு ஆராதிங்க. பினான்சியல் பிளெஸிங் குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் கையில விட்டு கொடுங்க. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வா. கேளுங்க கேளுங்க, அப்பாவை பார்த்து கேளுங்க. மேலறையில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியே, மேலறையில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியே, எங்கள் மேல் இறங்கி வாரும் பரிசுத்த ஆவியே, இன்று எங்கள் மேலும் இறங்கி வாரும் பரிசுத்த ஆவியே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த மறந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த மறந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, அந்த ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின்
மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்பூரா வை போல என் மேல் வந்த மதிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்பூரா வை போல என் மேல் வந்த மதிடும். மரியாள் மேல் நிழலிட்ட பரிசுத்த ஆவியே, மரியாள் மேல் நிழலிட்ட பரிசுத்த ஆவியே, இன்று எங்கள் மேல் நிழலிடுமே. பரிசுத்த ஆவியே, இன்று எங்கள் மேலும் நிழலிடுமே. பரிசுத்த ஆவியே, எங்கள் மேல் நிழலிடுமே. பரிசுத்த ஆவியே, எங்கள் மேல் அசைவாடும் பரிசுத்த ஆவியே. மரியாள் மேல் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியே. எத்தனை பேர் கேட்பீங்க, அன்னைக்கு மரியாளாகிய அந்த அருமையான சகோதரி மேல பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டாரா? உன்னதமானவருடைய நிழல், ஆமென், கர்த்தருடைய மகிமை அந்த அருமையான மரியாள் சகோதரி மேல வரும் பொழுது, ஆண்டவருடைய கரம் அந்த சகோதரின் வயிறை தொடும் பொழுது, ஓ அருமையான இயேசு கிறிஸ்து அந்த தாயின் வயிற்றில் உருவானார். இன்னைக்கு ஆண்டு நம்ம மேல் நிழலிட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மேலும் நிழலிடுகிறார். என்ன அற்புதம், என்ன நடக்கணுமோ, என்ன மாற்றங்கள் வரணுமோ, எதெல்லாம் சத்துரு கட்டி வைத்தானோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். Holy Spirit is releasing. I see the Holy Spirit is working. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன். அநேக கட்டுகள் உடைகிறது. எல்லா நாவும் திறக்கப்படட்டும் அப்பா. பேச முடியாத மந்த நாவுகள் திறக்கப்படட்டும். காதுகள் கேட்பதாக, கண் பார்வை உண்டாவதாக. கட்டில் படுக்கையால் நெடுநாளா கடற்கரை யாராவது இருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்களாக. ரிலீஸ் ஆகட்டும். ரைட் நவ ரிலீஸ். இயேசுவின் நாமத்தில் எல்லா பினான்சியல் பிளாக் ரிலீஸ் ஆகுகிறது. எல்லா தடைகள் இப்பொழுது ரிலீஸ் ஆகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா இருள் வெளியேறுகிறது. எல்லா பினான்சியல் ப்ராப்ளம், மருத்துவ செலவுகள், டயாலிசிஸ் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். கேன்சர்கள், போராட்டங்கள், எல்லா பலவீனங்கள், மாறாத ரோகங்கள் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. மரியாள் மேல் நிழலிட்ட பரிசுத்த ஆவியே, அந்த மரியாள் மேல் நிழலிட்ட பரிசுத்த ஆவியே. கேளுங்க கேளுங்க, அப்பா நிழல் இருக்கிறார். மாற்றம் வருது. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வருது. கர்த்தர் நிழலிடுகிறார். கர்த்தர் நிழலிடுகிறார். கர்த்தருடைய நிழல் படுகிற இடம் எல்லாம் சுகம். பேதுருனுடைய நிழல்லே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல இருக்க மாட்டாரா? எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இன்று எங்கள் மேல் நிழலிடுமே பரிசுத்த ஆவியே. எங்கள் மேல் நிழலிடுமே பரிசுத்த ஆவியே. மரியாள் மேல் நிழலிட்ட பரிசுத்த ஆவியே. மரியாள் மேல் நிழலிட்ட பரிசுத்த ஆவியே. இன்று எங்கள் மேல் நிழலிடுமே பரிசுத்த ஆவியே. இன்று எங்கள் மேலும் நிழலிடுமே பரிசுத்த ஆவியே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூரா வை போல என் மேல் வந்த மர்ந்திடும். விண்ணக காற்று நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்பூரா வை போல என் மேல் வந்த மர்ந்திடும். பேதுருவின் நிழலில் கூட பரிசுத்த ஆவியே. பேதுருவின் நிழலில்
நிழலில் கூட பரிசுத்த ஆவி இன்று எங்கள் நிழலை ஆளுக செய்யும். பரிசுத்த ஆவியே இன்று எங்கள் நிழலை ஆளுக செய்யும். பரிசுத்த ஆவியே இன்று எங்கள் மேலே நிழலிடுமே. பரிசுத்த ஆவியே இன்று எங்கள் மேலும் நிழலிடுமே. பரிசுத்த ஆவியே விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூரா வைப்போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூரா வைப்போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூரா வைப்போல என் மேல் வந்த மந்திடும். தொற்காலை உயிரோடு எழுப்பிய ஆவியே, தொற்காலை உயிரோடு எழுப்பிய ஆவியே இன்று நாங்களும் உயிரடைய எழுப்பிடுமே. ஆவியே இன்று நாங்களும் உயிரடைய எழுப்பிடுமே. ஆவியே தொற்காலை உயிரோடு எழுப்பிய ஆவியே, தொற்காலை உயிரோடு எழுப்பிய ஆவியே, தொற்காலை உயிரோடு எழுப்பிய ஆவியே இன்று நாங்களும் உயிரடைய எழுப்பிடுமே. ஆவியே இந்த மரித்தோரும் உயிரடைய எழும்ப செய்யும். ஆவியே இன்று நாங்களும் உயிரடைய எழுப்பிடுமே. ஆவியே இன்று மரித்தோரும் உயிரடைய எழும்ப செய்யும். ஆவியே பேதுருவின் நிழலில் கூட பரிசுத்த ஆவியே, பேதுருவின் நிழலில் கூட பரிசுத்த ஆவியே இன்று எங்கள் நிழலில் ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியே இன்று எங்கள் நிழலை ஆளுகை செய்யும். ஆவியே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்பூராவை போல என் மேல் வந்த மந்திடும். அக்னி நாவுகள் இறங்கி 120 பேரை நிரப்பினதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த 120 மேலையும் பரிசுத்த ஆவியின் அக்னி நாவு இறங்கினது. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, உன் குடும்பத்துக்கு மேல் இந்த அக்னி நாவு இறங்கி வந்திருக்கிறது. உன் மேல் இறங்கி வந்திருக்கிறது. நீ அதனுடைய அருகாமையில தான் இருக்கிற. இனிமே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கண்ட்ரோல் எடுக்க போறாரு. எதெல்லாம் உங்களால முடியலையோ, எப்படி சிம்சோன் ஆவியாளர் நிரப்பி அவனால முடியாததை செய்ய வைத்தாரோ, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களால முடியாததை செய்ய வைப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களால முடியாததை ஒருவர் உங்களை கொண்டு செய்ய போறாரு. உங்களால முடியாது, உங்களால இது நடக்காதுன்னு சொன்ன எல்லா காரியங்களும் திறவுகோல் உடையவர் வந்திருக்கிறார். உங்க கையில் அந்த திறவுகோலை தருகிறார். இனிமேல் திறக்க முடியாதது ஒன்று கூட இருக்காது. ஜெபத்துல காத்திருங்க, வேத வசனத்துல காத்திருங்க. தேவஜனமே, திறக்காதது திறப்பார், நடக்காதது நடக்கும், மாறாதது மாறும். சில சத்தியத்தின் ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். சில மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறார். அநேகருக்கு மறைக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்க விசேஷித்தமானவர்கள். விசேஷித்த சித்தத்தை சுமக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, விசேஷித்த சித்தத்தை செய்ய என்னை அழைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அந்த அழைப்புக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னோடு பேசுங்க ஆண்டவரே. தானியேலோடு பேசினீரே, சாமுவேலோடு பேசினீரே,
பிலிப்போடு பேசினீரே, பேதுருவோடு பேசினீரே, என்னோடு பேசுங்கன்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேரால் அப்பாவை நோக்கி கேட்க முடியும்? அப்பா என்னோடு பேசுங்க, உங்கள் வார்த்தையை நான் கேட்கணும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் திறந்து வைத்திருக்கிறேன் இருதயத்தை. இந்த திறக்கப்பட்ட இருதயத்தில் உங்கள் வார்த்தைகள் விதைக்கப்படட்டும், 100ஆக 60ஆக அது செயல்படட்டும், கிரியை செய்யட்டும், விளைச்சலை தரட்டும். உங்கள் ராஜ்யத்துக்கு என்ன பயன்படுத்துங்கன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறாரோ அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு இறங்குகிறார். நீங்கள் நினைக்கல, உங்கள் சூழ்நிலையை வச்சு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க. கர்த்தர் எனக்கு இறங்குகிறாரா? கர்த்தர் இறங்குறதுனால தான் இந்த வார்த்தை உங்களோடு வந்திருக்குது. கர்த்தர் உண்மை உள்ளவர். மனிதன் மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர். எத்தனை தேவஜனம் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உண்மை உள்ளவர். மறைவிடங்களில் புதைந்திருக்கிறத உங்களுக்காக கொண்டு வருகிறார். அநேக காரியங்கள் உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் உங்கள் கையில் இன்னைக்கு இல்லை, ஆனால் ஒரு நாள் வரும் உங்கள்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற லெவலில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்தி வைப்பார். புயல் வரலாம், போராட்டம் வரலாம், உங்கள் வீடு உடையாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேகர் உயர்ந்தாங்க, அநேகர் செல்வ செழிப்பாக உயர்ந்தாங்க. அவர்களால் புயலுடைய தாக்கத்தை தாங்க முடியலை. காரணம் என்ன? கிறிஸ்து இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை வைத்து, கிறிஸ்துவை மைய கருத்தாய் வைத்து, கிறிஸ்துவை ஃபவுண்டேஷனாக வைத்து உன் குடும்பம் உயரப்போது. தேவச்சனமே, இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், உங்க மத்தியில் கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவை வைத்து நீங்க உயர வேண்டும். கிறிஸ்து இல்லாத ஒரு உயர்வு அது வேதனையானது. அங்க போராட்டம் வரும் பொழுது, அங்க வேதனை வரும் பொழுது அதை தடுத்து நிறுத்த யாருமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கற்பாறையின் மேல உள்ள அந்த வீடு புயல் வரும் பொழுது, அலைகள் மோதும் பொழுது அது உடையவில்லை. ஆனால் மணலில் மேல, அந்த கடற்கரை மணல் மேல கட்டின வீடு அஸ்திபாரம் இல்லாததுனால அது சுக்குநூறானது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்குதா? இந்த உலகத்தாருக்கும் போராட்டம் இருக்கு. இந்த வாழ்க்கையில உலகத்தார் உயர்ந்து வரார்களா? நீங்களும் உயர்வீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆனா அவர்கள் உயர்த்தப்படும் பொழுதும் நீங்கள் உயர்த்தப்படும் பொழுதும் ஒரே ஒரு மாற்றம், கர்த்தர் உங்கள் அஸ்திபாரம். எந்த பிள்ளைகள் உயர்த்தப்படுகிறார்களோ அவர்களை சோதிக்க சத்துரு அலைகளை அனுப்புவான், போராட்டங்களை அனுப்புவான். இந்த போராட்டம் வரும் பொழுது கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேலே இருக்கிற நீங்கள் தப்பிக்கப்படுவீர்கள். கிறிஸ்து இல்லாதவர்கள் மாண்டு போகிறார்கள். வாழணும், சாதிக்கணும் எழும்புன எத்தனையோ நபர்கள் இன்று இல்லை. மைக்கேல் ஜாக்சன் சொல்லக்கூடிய ஒரு நபர் 150 வருஷம் வாழக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாம் வைத்து தன்னை 2.5 மணிக்கூர் தினமும் தனிமைப்படுத்தி அந்த மெஷினுக்குள்ள படுத்து எழும்புகிற ஒரு மனிதன். 150 வருடம் வாழத்தக்கதாக அவருடைய லங்ஸ் செயல்படுற லெவல்ல நல்ல காத்து அவருக்குள்ள சென்று வரக்கூடிய அந்த எலாபரேட்டரி சிஸ்டம் எல்லாம் இருந்தும் 50 வயதில் மரணம் அடைகிறார். 2009 அவர் மரிக்கிறார். 50 வயதில் ஏன் கண்ணை மூடுகிறார்? மைக்கேல் ஜாக்சன் சொல்லக்கூடிய ஒரு தெய்வ பிள்ளை தான். ஆனா ஆண்டவருடைய கரத்துல பயன்பட வேண்டிய அந்த மனிதர் ஆண்டவருக்காக பயன்படாம உலகத்திற்காக பயன்பட்டார். உலக மாய்மாலங்கள் களியாற்றில் பயன்பட்டார். அவரை குறித்து ஒரு தேவ மனிதன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன் ஆயுசு முடிய போகிறதுன்னு சொன்னதை கூட அவர் கவனிக்கவில்லை. அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி கூட ஆமேன் ஆண்டவர் பேசினார். அந்த தீர்க்கதரிசி சொன்னதை அவர் கவனிக்கவில்லை. தேவச்சனமே, ஆண்டவருக்காக பயன்பட வேண்டிய உன்னுடைய மகிமையை சத்ரு உலகத்திற்கு பயன்பட வைத்து விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் எங்கே செல்லுவாய்? ஒரு அருமையான சகோதரி, அவன் கர்த்தர் அந்த சகோதரியினுடைய ஆவியை நரகத்திற்கு கொண்டு சென்று என்னெல்லாம் நடக்குதுன்னு தரிசனத்தில் காட்டும் பொழுது அங்கே சில பிரபலங்கள் இருக்கிறதை கண்டார்கள். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த பிரபலத்தை நான் பேசுகிறேன்னு. அந்த குறிப்பிட்ட பிரபலமும் அங்கதான் கிடக்கிறார். ஆண்டவர் அந்த நபரை அழைத்தார். ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்திருந்தார். இந்த உலக மாய்மாலங்களுக்கு விட்டு கொடுத்தார். ஐயோ, நான் கலர் இல்லையே, என் உடம்புல நல்ல கலர் இல்லைன்னு சொல்லிட்டு உடம்பை கிழித்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மதிக்கத்தக்கதான பிளாஸ்டிக் சர்ஜரியை உடம்புல போட்டு
கத்தர் கொடுத்த அந்த மூக்கு குண்டா இருக்குதுன்னு சொல்லி அந்த மூக்கை சர்ஜரி பண்ணி அதை ஒல்லியாக்கி, உடம்பு கருப்பா இருக்குதுன்னு சொல்லி யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவருடைய உடம்பெல்லாம் கிழித்து வெள்ளை கலர்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகா இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய ப்ரொஃபஷனுக்கு தன்னை மாற்றணும்னு சொல்லி தான் வாழ்க்கையை நிறைய நாள் வாழணும்னு சொல்லி இருந்த நபருடைய வாழ்க்கையில கிறிஸ்து இல்லாமல் போனார். கிறிஸ்தவர் என்ற பெயர் உடையவர்களாக இருக்கிறதுனால கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. நான் 4 தலைமுறையாக கிறிஸ்தவனா இருக்கிறேன்னு சொன்னாலும் கிறிஸ்து உள்ள இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால கிறிஸ்து உள்ள இருப்பாரான்னு கேட்டா இருக்க வாய்ப்பு குறைவா இருக்குது. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்றது வேற, 4 தலைமுறையா கிறிஸ்தவனாக இருக்கிறதும் வேற. தேவச்சனமே, நீங்க பிறந்தது கிறிஸ்தவ பிள்ளையா பிறந்திருந்த உடனே கிறிஸ்து உள்ள இருப்பாரான்னு கேட்டால் அது சந்தேகம். நீங்கள் கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களா? அந்த இணை புரியாத சமாதானத்தை நீங்கள் பெற்றீர்களா? பாவ மன்னிப்பை பெற்றீர்களா? என்னைக்கு உங்க வாயை திறந்து ஆண்டவராகிய இயேசு உங்க இருதயத்தில் கூப்பிட்டீங்க? என்னைக்கு நீங்க இருதயத்தில் இயேசுவை விசுவாசித்து அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், உங்களுக்காக உயிரோடு இருக்கிறார், உங்களுக்காக உயிரோடு எழும்பி இருக்கிறார்னு இந்த விசுவாச அறிக்கை என்னைக்கு பண்ணீங்க? இத பண்ணாத யாராவது இருக்கிறீங்கன்னா இந்த நொடியை இயேசப்பாவை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நான் தலைமுறை கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆனா நான் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லையே. என் பேரு கிறிஸ்தவன் தான், என் சர்டிபிகேட்ல நான் கிறிஸ்டியன் தான், ஆனா நான் இருதயத்துக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே. அருமையான தேவச்சனமே, அப்படிப்பட்ட ஏதாவது நபர் இருக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபியுங்கள். ஆண்டவராகி இயேசுவை எனக்குள்ள வாருங்கன்னு கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியலனா என் கூட சேர்ந்து ஜெபிங்க. இதுவரைக்கும் நீங்க இயேசு உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளலனா இந்த அருமையான நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் உங்களுக்காக ரட்சிக்கப்பட்ட நபர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை இதுதான் நீங்க புதுசா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க. நான் சொல்லுகிற இந்த சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. அன்பான இயேசப்பா, எனக்காக நீங்க சிலுவையில துடி துடித்து மரித்தீங்க. உங்க ரத்தம் என் பாவத்தை கழுவுறதுக்கு சிந்தப்பட்டது. என்னை குணமாக்குகிற அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. எனக்காக நீங்க சிலுவையில கதர்னீங்க, என் பாவத்தை மன்னிக்க துடித்தீங்க. இன்னைக்கு நீங்க என் இரட்சகரா வர என் இருதயத்தை திறந்து உம்மை நான் கூப்பிடுகிறேன். அப்பா, நீங்க எனக்காக மரித்தீங்க, எனக்காக உயிரோடு எழுந்தீங்க என்று அந்த நற்செய்தியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்னிலிருந்து என் இருதயத்தில் வசிங்க ஆண்டவரே. என் அருமை இரட்சகராக என் கூட இருங்க. என்னை மரணம் பரியந்து நடத்துங்க. என் ஆத்மாவை பாவத்திலிருந்து காப்பாற்றி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த பரலோகத்தை எனக்கு சொந்தமாக தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவச்சனமே, இந்த ஜெபத்தை செய்து முடித்துட்டீங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு வருகிறார். இன்னிலிருந்து இயேசு உங்கள் கூட இருப்பார். நீங்கள் முதலாக கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா இந்த ஜெபத்துக்கு பிற்பாடி உங்கள் வாழ்க்கை மாறுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இயேசு உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இயேசு உங்களோட பேசுகிறத பார்க்க முடியும். எத்தனையோ செல்வந்தர்கள் இயேசு இல்லாமல் உயரணும்னு நினச்சாங்க. உலகமே அதிரத்தக்கதான பயங்கரமான ஒரு சாம்பியனாக விளங்கினார் ப்ரூஸ்லின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் பயங்கரமான சாம்பியன், வேர்ல்டு ரெக்கார்டு எடுத்த சாம்பியன், பயங்கரமான தாளந்தை உடையவர். ஆனால் அந்த பயங்கரமான தாளந்தை உடையவரை சொந்த மனைவியை விஷம் கொடுத்து கொண்டாங்க. எத்தனையோ பராக்கிரமசாலிகளை வீழ்த்தின அந்த ப்ரூஸ்லி ஒரு பெண்ணுக்கு முன்னாடி கீழே விழுந்து மரித்தார். சொந்த மனைவியை ஜெயிக்க முடியவில்லை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு இல்லாத எல்லா உயர்வும் போராட்டம் வரும் பொழுது அது சிதையும், புயல் அடிக்கும் பொழுது சிதையும். இப்போ புரிகிறதா தேவச்சனமே? நீங்கள் ஏன் பாடுபடுகிறீர்கள், ஏன் உபத்திரவப்படுகிறீர்கள்? ஏனால் கர்த்தர் உங்க அஸ்திபாரமா இருக்கிறார். கர்த்தர் உங்க அஸ்திபாரமாய் மாறின பிறகு எவ்வளவு ஆசீர்வாதம் உங்க மேல வந்தாலும், எந்த போராட்டம் உங்க மேல வந்தாலும் அந்த போராட்டம் உங்க ஆசீர்வாதத்தை தொட முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் அது வேதனையை கூட்டாது. எதனால அது வேதனையை கூட்டாதுன்னா அதனுடைய அஸ்திபாரம் கர்த்தர். புயல் வரும் பொழுது அந்த அஸ்திபாரத்தை சீண்ட முடியாது. கற்பாறையை சீண்ட முடியல, கற்பாறையை தடுக்க முடியல, கற்பாறையை உடைக்க முடியல. ஏன்னா கற்பாறை எல்லாவற்றையும் தடுக்கும். எத்தனை புயல் வந்தாலும் அந்த கற்பாறை தடுக்கிறது. ஆனால் மணலின் மேல் கட்டப்பட்டதுன்னா
மண்ணுக்கு மேல கட்டப்பட்ட ஒரு பில்டிங், அஸ்திபாரம் இல்லாத ஒரு பில்டிங் என்ன ஆகும்? புயல் வரும் பொழுது அது நிர்மூலமாகும் வேதம் சொல்லுகிறது. அஸ்திபாரம்னா என்ன? கிறிஸ்து தான் அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரம் இல்லாம ஒரு ஆள் உயரணும் நினைக்கும் பொழுது அந்த உயர்வு அவனை கொள்ளும். தேவ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட நபர் உயரத்திலிருந்து கீழே குதிக்கிறாங்கன்னா அதை பேராசூட்டோடு தான் குதிக்கணும். உயரங்கள்ல இருந்து குதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாலியா நான் கின்னஸ் ரெக்கார்டு எடுக்க போறேன்னு சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. இந்த ஸ்கை டைவிங்னா சொல்லுவாங்க, மேல இருந்து குதிக்கிறவங்க கரெக்டா அந்த பேராசூட் ஓப்பன் ஆகலன்னா மரித்து விடுவார்கள். எத்தனை பேர் இப்படி மரித்து இருக்கிறார்கள்? பேராசூட் ஓப்பன் ஆகாம கீழே விழுந்து நொறுங்கினவங்க உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உயரங்கள்ல போறது விஷயம் இல்ல, உயரங்கள்ல இருக்கிற நீங்க பேராசூட் ஆகி இயேசு கிறிஸ்துவங்க கூட இருக்கிறாரான்னு பாருங்க. உயர்வுகள் வேண்டும், பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிற அருமையான இளைஞர்களே, வாலிப தங்கச்சிமார்களே, படித்து சாதிக்கணும் என்று எழும்புகிறவர்களே, உங்க கூட இயேசு இருக்கிறாரான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பொருளுக்கும் QC டெஸ்ட் பண்ணுவாங்க, குவாலிட்டி செக்அப்னு ஒன்று உண்டு. உங்களுடைய படிப்பு குவாலிட்டி செக்அப் பண்ணப்பட்டிருக்குதா? அந்த படிப்போடு கிறிஸ்து இருக்கிறாரா? உங்க வேலையில கிறிஸ்து இருக்கிறாரா? இல்லை என்றால் உங்களுக்கு ஆபத்து இருக்குது. இன்னைக்கு அதனுடைய விளைவு தெரியாது, எதிர்காலத்தில் அந்த விளைவை பார்ப்பீர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் அஸ்திபாரமா கொண்டு இருக்கிறீங்க? புயல் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது கிறிஸ்துவாகி அஸ்திபாரம் இல்லை என்றால் எல்லாமே நிர்மூலமாக்கப்படும். ஒவ்வொரு வேரையும் பார்த்து ஆவியானவர் பேசுகிற காரியம், இன்னைக்கு உங்க அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உங்க அஸ்திபாரம் தேவனாக இருக்கிறாரு. அதனால பயப்படாதீங்க. சில நேரம் சில பாடுகள் உண்டு, சில நேரம் சில போராட்டங்கள் உண்டு. உங்க அஸ்திபாரம் போட லேட் ஆகலாம். 10 வருஷம் அஸ்திபாரம் போட்டிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய பில்டிங் எழும்ப போகுதுன்னு பாருங்க. சில நேரம் சிலர் 20 வருஷம் பாடுபட்டு இருப்பாங்க. 20 வருஷம் பாடுக்கு மேல ஒரு பெரிய திட்டம் இருக்குது. ஆபிரகாம் 25 வருஷம் பாடுபட்டாரு. இன்னைக்கு உலகம் அறியத்தக்கதான இஸ்ரவேல் தேசம்னு சொல்லக்கூடிய ஒரு தேசத்தின் தகப்பனாகவும் ஆவிக்குரிய தேசமாகிய இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துக்கு ஒரு ஆவிக்குரிய விசுவாசத்தின் தகப்பனாகவும் கர்த்தர் அன்னைக்கு ஆபிரகாமை சூஸ் பண்ணும் பொழுது அவர்கிட்ட எதிர்பார்த்தது ஒரு 25 ஆண்டு. பல லட்சம் இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்யறதுக்கு, அவர்களை வழி நடத்தவும் கர்த்தர் ஏற்படுத்தின தலைவனை உருவாக்குறதுக்கு கர்த்தர் ஒரு 40 ஆண்டு வனாந்திரத்தில் மோசையை உருவாக்கினார். நெடுநாளா உருவாக்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இட் இஸ் நாட் தி எண்டிங், இட் இஸ் தி பிகினிங். எப்படிங்க இது நடக்கும்னு யோசிப்பீங்க. அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஸ்டைல். எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்களோ அதுக்கு பிறகு கேபிட்டல் லெட்டரை போட்டு தொடங்கி உங்களை திரும்பியும் ஆரம்பிப்பார். எல்லாரும் நினைப்பாங்க ஃபுல் ஸ்டாப் வந்துட்டுன்னு. ஆண்டவர் கேபிட்டலாக ஒன்று தொடங்குவார். உங்கள் வாழ்க்கை இனிதான் ஆரம்பிக்குது. இனிதான் உங்கள் வாழ்க்கையின் சாகசங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தர் உன்னை வாழ்க்கையின் சாகசங்களை பார்க்க வைப்பார். நீ இப்படியே சோர்ந்து போவதில்லை, நீ சோர்ந்து போய் இருப்பதில்லை, நீ அக்னிக்குள்ளே கிடப்பதில்லை. அக்னியிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார், உபத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அநேகர் கரைக்கு வந்து சேருகிறீங்க. அநேகருடைய வாழ்க்கை மாற்றம் என்ற கரைக்கு வந்து சேருகிறது. விடுதலை என்ற கரைக்கு வந்து சேருகிறது. அபிஷேகம் என்ற கரைக்கு வந்து சேருகிறது. ஆசீர்வாதம் என்ற கரைக்கு வந்து சேருகிறது. வாக்குத்தத்தத்தின் எல்லைகள்ல வந்து சேருகிறீங்க. இத்தனை நாட்கள் கடல்ல தத்தளித்தீங்கல்ல, யாருமே கை கொடுக்கல, ஒருத்தரும் கை கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்க கரையில வந்து சேர்றீங்க. கரை உங்களை கை கொடுக்கிறது. கர்த்தர் கரையை வைத்திருக்கிறார். கரையில வந்து சேருகிறீங்க. இந்த 100 நாள் ஜெபம் ஒரு ஒளி விளக்காக, ஒரு லைட் ஹவுஸாக, ஒரு கலங்கரை விளக்காக உங்களை உங்க கரைக்கு நேராக கொண்டு வர கர்த்தர் கொடுத்த ஒரு உதவியின் கரமா இருக்குது. இன்னைக்கு நீங்க வெளிச்சத்தின் அண்டைக்கு வாரீங்க. உங்க வாழ்க்கை முடியல, இனிதான் ஆரம்பம். போராட்டத்தில் இருந்து கடல்ல மூங்க போடுற லெவல்ல இருந்த நீங்க, தத்தளிச்ச நீங்க வசனமாகிய கரையில வந்திருக்கிறீங்க. தீர்க்க தரிசனமாகிய நம்பிக்கையின் வார்த்தையின் கரையில வந்திருக்கிறீங்க. இனிதான் உங்க ஆரம்பம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இனிதான் என் ஆரம்பம்? முடிந்தால் கமெண்ட்ல எழுதுங்க. சாத்தான் வெக்கப்படணும், உங்களை எதுக்குறவங்க வெக்கப்படணும். இனிதான் என் ஆரம்பம். எல்லாம் முடிந்துட்டு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இட் இஸ் யுவர் பிகினிங். லெட் த வேர்ல்ட் சே தட் யூ ஹேவ் ஃபினிஷ்ட். லெட் மீ சே யூ ஆர் ஸ்டார்டிங். திஸ் இஸ் யுவர் பிகினிங். திஸ் இஸ் யுவர் அக்னாலஜ்மெண்ட். திஸ் இஸ் யுவர் இன்ட்ரோடக்ஷன். கர்த்தர் உங்களை திரும்பியும் தொடங்க வைக்கிறார். தேவச்சனமே, எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? எல்லாரும் கண்களை மூடலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதுதான்
இதுதான் உங்க ஆரம்பம். இந்த உலகம் உங்க சரித்திரத்தை அழிக்கலாம் நினைக்கலாம், பிசாசு அழிக்கலாம் நினைக்கலாம், உங்களை நேசித்தவர்கள் அழிக்கலாம் நினைக்கலாம், போராட்டங்கள் அழிக்கலாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் எழுதுகிறார். அன்று இயேசு தரையில எழுதினது போல இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில எழுதுகிறார். சம்திங் இஸ் ஸ்டார்டிங். ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறது, ஏதோ ஒன்று ஆவிக்குரிய உலகத்துல உருவெடுத்திருக்கிறது. அது இந்த பூமியில கால் வைக்கிறது. அது வேற ஒன்றுமே இல்லை. அது உங்களை உயர்த்துகிற திட்டம், அது உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவ திட்டம். அது தர இறங்குறது. அது உங்களுக்குள்ளதான் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. அது லான்ச் ஆகி கொண்டிருக்கிறது. வருகிற நாட்கள்ல தேவ திட்டம் உங்க மூலமா வெளிப்படுகிறத நீங்க காண்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆவியில இருதயத்தில் இந்த தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொண்டு வைத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க இருதயத்துக்குள்ள போயிட்டுனா விடுதலை வந்துட்டு, மாற்றம் வந்துட்டு, வருகிற நாட்கள் உயர்வுகளை பார்ப்பீங்க, மாற்றங்களை பார்ப்பீங்க. ஆம் தெய்வச்சனமே, ஜெபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். நன்றி அப்பா. ஒவ்வொரு வேரையும் திட்டத்துக்கு நேராய் கொண்டு வருகிறதுக்காக நன்றி. ஃபில்டர் பண்ணி தூக்குறதுக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எத்தனையோ சீசர்கள் கரையிலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க பேதுரு மூழ்கிறதை. ஆனால் நீரோ வேடிக்கை பார்க்காம கையை பிடிச்சி தூக்குனீங்க. அதே போல் இந்த ஜனங்கள் ஒவ்வொரு வேரையும் தூக்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. விடுதலையை கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்காண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். ஆமேன்.